வணக்கம். என் பேர் கார்மேகம் காசிநாதன். நான் காந்திநகர் கிராமத்தின் கிராம அபிவிருத்தி சங்க தலைவராகவும் ஆலய பரிபாலன சபை தலைவராகவும் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். எமது கிராமம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பழமை வாய்ந்த ஒரு கிராமம். இக்கிராமத்தின் வீதிகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா பள்ளங்குழிகளாகத்தான் இருக்கின்றது. அதிலேயும் காந்திநகர் பிரதான வீதி மிகவும் சேதமடைந்து உள்ளதாகவும், இதில் சிறுவர்கள், பாடசாலைகளுக்கு போகிற மாணவர்கள், வயதியோர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் அனைவரும் இவ்வீதியை பயன்படுத்தும் போது மிக சிரமத்துக்குள்ளாகினர். 2019 ஆண்டு தொடக்கம் 2021 ஆண்டுக்குள்ளே இந்த வீதியை புனரமைத்து தருவதாக கூறி எமது கிராமத்தின் நுழைவாயில் 2 போட்டுகள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் எமது கிராமத்துக்கு இவ்வீதி போட்டு தரப்படவில்லை. எமது கிராமத்துக்கு அயல் கிராமங்கள் மற்றும் புதிதாக வந்த கிராமங்கள் அனைத்துக்கும் வீதிகள் காபட்களாக போடப்பட்டுள்ளது. எமது கிராமத்துக்கு மட்டும் இதுவரைக்கும் போடவில்லை. எமது கிராமத்தினுடைய வீதியை இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக புனரமைத்து தருமாறு கிராம மக்கள் ஊடாக நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். நான் ராஜசேகர், திருவண்ணாமலை நகரசபையின் செயலாளர். திருவண்ணாமலை நகரசபைக்கு உட்பட்ட சில வீதிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ப்ராஜெக்ட் கருத்திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக, விலையேற்றம் காரணமாகவும் இவ்வீதிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் குறித்த சில வீதிகள் முழுமையாக செய்து முடிக்கப்பட்டன, சில வீதிகள் முழுமையாக செய்து முடிக்கப்படவில்லை. அவற்றுக்கான காரணத்தை அவர்களிடம் கோரிய பொழுது போதிய நிதி இல்லை என்பதால் அதனை தவிர்த்துள்ளதாக எமக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார்கள். இந்த வகையில் தற்பொழுது நிலுவையில் உள்ள வீதிகளாக காந்திநகர் வீதி, அதாவது அன்பளிவரம் ஊடாக காந்திநகர் ஊடாக கொண்டு வரப்பட்ட வீதியில் அன்பளிவரம் ஊடான வீதி பிரதான வீதியில் இணைக்கப்பட்டது. ஆனால் குறுக்கு வீதியாக வரும் காந்திநகர் வீதி இதுவரை செய்து முடிக்கப்படவில்லை. அதுபோலவே உவர்மலையில் தேன்தமிழ் வீதியும் இதுவரை செய்து முடிக்கப்படவில்லை. நகரசபை என்ற வகையில் நாங்கள் பல காலமாக திருத்தப்படாமல் இருக்க இந்த 2 வீதிகளையும் இவ்வருட நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டில் திருத்துவதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மிக விரைவாக இவற்றினை திருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிய தருகின்றேன்.